நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி இருக்குது. ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இது உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வர்றது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் குரு பகவான் பெயர்ச்சியாகி 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிற குரு பகவானோட பார்வை உங்கள் ராகு பகவானுக்கு விழுகுது. இந்த 8ஆம் இடத்துல குருவோட பார்வை இருந்து 8ல் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அதாவது அதிர்ஷ்டவசமான பணம், அதாவது நீங்கள் உழைக்காத பணம், அதாவது செட்டில்மெண்ட் ஆகி வர பணம் உங்களுக்கு வரும். அதாவது தந்தையோட பிதிர்பாக சொத்து வரலாம். ஏதாவது ஒரு வகையின் பேரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டாக வர்ற பொருள் பொருளாகவோ இல்லை பணமாகவோ வரும். அதிர்ஷ்டவசமான பண வரவு உறுதியாக உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பகவானும் 2ஆம் இடத்துல கேது பகவானும் வர்றது தன விரயத்துக்கும் ஒரு காலகட்டம். அதாவது எப்படி போகும் அப்படின்ற ஒரு பிளானிங் இல்லாத ஒரு பணம் விரயமாயிடும். அதாவது இவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டி தரோம், இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி வர்ற ஒரு இடத்துல நீங்கள் பணத்தை போட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பணம் விரயமாகிற ஒரு காலமாக மாறிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி வாக்கில் நீங்கள் பேச்சு கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க. பேசுகிற விதங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துலையோ நண்பர்களிடத்தையோ உறவினர்களிடத்தையோ பேசுகிற விதம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வர்றது கொஞ்சம் அந்த வாக்கு நழுவ வைப்பார். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும். ஆனால் ராகு பகவான் மேலே குரு பகவான் பார்வை வர்றது உங்களுக்கு ரொம்ப மேன்மை சிறப்புன்னே சொல்லலாம். ராகு பகவான் மட்டும் தனித்து இருந்து குரு பகவான் பார்வை இல்லைன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இடைஞ்சங்களாவுடைய இந்த குரு பகவானோட பார்வை உங்கள் கும்பராசிக்கு விழுந்து கும்பராசிக்குள்ள இருக்கிற ராகு பகவானுக்கு விழுகிறதுனால மிக்க சிறப்பு. அதிர்ஷ்டவசமான பொருள் சேரும். திடீர்னு கோடீஸ்வரர் பணக்காரன் கொஞ்சம் ஆகிறாங்க பாருங்கள். அந்த உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்க்கணும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த நேர காலம் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய நேரம். அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமும் தேவை. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.